வணக்கம். இன்றைய பதிவு மானம் என்ற அதிகாரத்திலிருந்து வருகிறது. மானம்னா என்ன அப்படின்னாக்கா, மிகச்சிறந்த அறநெறிகளை கடைபிடித்து வாழ்தல் தான் மானம். நீதி நெறிமுறைகளை கடைபிடித்தல், தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்படுதல். இப்படி இருந்தாலே ஒருத்தன் என்ன நியாயஸ்தன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மானம் என்று கருதப்படுகிறது. அந்த மானம் இழந்த பின் என்ன பண்ணுறான் அவன்? தன்னுடைய சொல்லானது ஏதோ ஒரு விதத்தில் குறைபடுகிறதுன்னு சொன்னாக்கா மற்றவர்கள் இழிவாக பேசுவாங்க இல்லையா? அப்போ தூற்றி பேசும்பொழுது வருத்தப்படுகிறான் அல்லது இறந்து விடுகிறான். ஒரு உதாரணம் சொன்னாக்கா, கடன் நிறைய வாங்குறாங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க? கொடுக்க முடியலன்னு இறந்து விடுகிறார்கள். தப்பு. பொருளை நாம் மீண்டும் ஈட்ட முடியும் இல்லையா? அது பொருள் தானே, அது புரியறதில்லை. அப்போது பெருக்கத்து வேண்டும் பணிதல். நாம் பாடுபட்டு உழைத்த சம்பாதித்த வருமானம் ஈட்டிய அந்த பொருள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆடக்கூடாது. என்ன பண்ணணும்? பணிவோடு இருக்க வேண்டும். சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. இது என்ன சிறிய சுருக்கம்? திடீர்னு பார்த்தா இந்த பொருள் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். ஒரு உதாரணம் என்ன? சென்னையில் பார்த்தோம், மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட இந்த வெள்ளத்தில் என்ன பண்ணாங்க? வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. ஒரே இரவு வந்துட்டாங்க. என்ன பண்ண வேணும்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை இல்லையா? சாப்பாடு எப்போ வரும்னு ஹெலிகாப்டர்லேருந்து பொட்டலத்தை போடுவாங்கன்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பல பேர் என்ன பண்ணுறாங்க? வருத்தப்பட்டு தன் நிலை இழந்து விட்டோமே, 10 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டு நம்மளால் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க முடியாமல் நாம் தவிக்கிறோமே அப்படின்னு சொல்லி பல பேர் மன உளைச்சலோடு இறந்தவர்களும் உண்டு. ஆக இந்த பொருள் என்பது நிலையானது கிடையாதுங்கிற. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் பொழுது நீ என்ன செய்யணும்? மீண்டும் ஊக்கத்தோடு எழுந்து உன்னுடைய உயர்வுக்கான வழிமுறைகளை நீ தேடுதல் வேண்டும், தேடி வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வுன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம கேட்குறோமா? கேட்க மாட்டோம். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாமா? மானத்துக்கு. கண்ணகி பாண்டிய மன்னனிடம் தன்னுடைய கணவனை கொலை செய்ததற்காக போய் நியாயம் கேட்கிறாள். தேரா மன்னா செப்பு அதோடைய என்ன ஆரம்பிக்கிறாள். அவள் என்ன சொல்கிறா? ஒரு பொற்கொள்ளனுடைய சொல்லை கேட்டு நீ என்ன பண்ணிட்ட? தவறான நீதியை வழங்கி விட்டாய், என்னுடைய கணவனை நான் இழந்து நிற்கின்றேனேன்னு கதறான். அப்போ அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான்? ஆஹா, நம்ம மிகப்பெரிய தவறை செய்து விட்டோமே, நம்ம மிகப்பெரிய நியாயவாதி இல்லையா, இப்படி ஒரு தவறை நாம் செய்ததற்கு என்ன தண்டனை நமக்குன்னு அவன் நினைக்கிறான் பாரு. நினைச்ச நேரத்திலேயே அவனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. இதுதான் மானம். நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் தன்னுடைய மானம் அழிந்த பின் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீ என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவர் அறிவுறுத்துகிறார். ஏன்னா மானத்தை அவ்வளோ பெருசாக அவங்கெல்லாம் நினச்சாங்க. சமூக ஊடகங்களில் பார்க்குறோம், நிறைய ஆண்கள் பெண்களை மிரட்டுகிறார்கள். என்னன்னு? உன்னோட படத்தை நான் ஊடகங்களில் பதிவு செய்து விடு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது? போய் வீட்டில் தூக்கு மாட்டிட்டு தூங்கிடுது. தப்பு. இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் நட்பு என்பது ஒரு சாதாரண விஷயமாக ஆகிவிட்டது. நான் சொல்கிறது நட்பு, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நட்பு. அந்த நட்பான ஆண்களை என்ன செய்கிறாங்க? கேரக்டர் அசாசினேஷன்னு சொல்லக்கூடிய பெண்ணுடைய பண்பை தரக்குறைவாக பதிவிடுவேன் என்று சொல்லும்பொழுது அந்த பெண் என்ன பண்ணுற? நிலை குலைந்து விடுகிறாள். ஆக இந்த மானம் என்பது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை இழந்துட்டோன்னா எல்லாமே போயிடும். நம்மளை பற்றி நம்மளை சொல்கிறதோடு இல்லை, நம்ம பெற்றோர்கள் குடும்பம் அத்தனையுமே என்ன ஆகும்? இந்த இழி சொல்லால் காலாகாலத்திற்கும் இழிவான சொற்களை தாங்குவார்களேன்னு நினச்சி தான் அவங்க அந்த மாதிரியான தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதான் மானம். அப்போது இந்த மாதிரி அந்த மானத்திற்கு உரிய சிறப்புகளை வள்ளுவர் கூறும்பொழுது, நீ மிகப்பெரிய பொருளை ஈட்டினால் கூட என்ன பண்ணக்கூடாது? தலைகனத்தோடு இல்லாமல் பணிவோடு இரு. அந்த பொருளை இழந்த போது கூட நீ என்ன செய்யக்கூடாது? தவறான முடிவுகளை எடுக்காதே, ஊக்கத்தோடு மீண்டும் செயல்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து உயர்ச்சி பெறு என்று கூறுகிறார். நாளை காண்போமா? நன்றியுடன். வணக்கம்.